இந்த பாகிஸ்தான் பிறந்ததே அபத்தமான சூழலில். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், ஒரு கட்டத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் பிரச்சனைகள் வெடிக்கும் மொழியின் அடிப்படையில். இன்னொரு கட்டம் பார்த்தால் மேற்கு பாகிஸ்தானுக்குள்ளேயே சிந்து மாகாணம், பலூச்சிஸ்தான் மாகாணம், வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் என்றெல்லாம் இருக்கிற பொழுது இவர்களுக்குள்ளேயே முரண்பட்டு தனித்தனியாக பீத்து கொண்டு போகிற நிலை வரும் என்று அவ்வளவு தெளிவாக அவர் எழுதியிருப்பார். இந்துக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக பொய்யை மட்டுமே சொல்லி 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 அதன் மூலம் ஒரு நாட்டை உருவாக்கியவர் தான் ஜின்னா. வேறொன்றுமே காரணம் இல்லை. ஜின்னா பிறந்ததும் குஜராத்தில், அவருடைய மாநிலம் குஜராத் தான், காந்தியும் குஜராத்து தான். ஆனால் காந்தி இந்தியா முழுவதும் ஒரு கடவுள் நிலையில் வைத்து போற்றப்படுகிறார். அவரும் பேரிஸ்டராகத்தான் லண்டனில் போய் படித்திருந்தார், நாமும் பேரிஸ்டராகத்தான் போய் வந்தோம். ஜின்னாவை பொறுத்தவரை 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். அவரை போல ஒரு மிக தேர்ந்த வழக்கறிஞர் பார்ப்பது. ஆனால் இவ்வளவு ஆற்றல் இருந்தும் நாம் காந்தி அளவுக்கு வர முடியவில்லை. ஈகோ தான் இங்கே முக்கியம். அப்போது காந்தி அளவுக்கு நாம் கொண்டாடப்பட வேண்டும். காந்தி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறார். சரி, நாம் நம்முடைய இஸ்லாமிய மக்களிடமாவது கொண்டாடப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். நீங்கள் ஜின்னாவை முழுமையாக படித்து பார்க்கணும். தொடக்கத்தில் 1915 மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார். இவர் 1915க்கு முன்பே காங்கிரஸில் இருந்தவர். கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக பொறுப்பேற்ற தாதாபாய் நவ்ரோஜி அவர் லண்டனில் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்தலில் நிற்கிறார். அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு துணையாக இருந்தவர் ஜின்னா. காந்தியுடைய அரசியல் ஆசான் என்று பேசப்படுகிற லோகமானிய பாலகங்கா திலகரில் அவரில் கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியினுடைய ஆசான். கோபாலகிருஷ்ண கோகலேவால் பெரிதும் பாராட்டப்பட்டவர் நம்முடைய ஜின்னா. கோபாலகிருஷ்ண கோகலே சொல்கிறார், இந்து முஸ்லீமுக்கு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய அற்புதமான மனிதன் ஜின்னா என்று சான்றிதழ் வழங்குகிறார். 1912 போல அவருடைய அரசியல் தொடங்குகிறது காங்கிரஸில். அதிலிருந்து நீங்கள் பார்த்தால் காந்தி பிரவேசம் வரையில் அவர் காங்கிரஸில் இந்து முஸ்லீம் இணக்கத்திற்காக பாடுபட்டிருக்கிறார். ரொம்ப முரண்பட்ட வாழ்க்கையை நீங்கள் ஜின்னாவிடம் பார்க்க முடியும். ஜின்னா ஒன்றில் தெளிவாக இருந்தவர். எந்த ஒன்றையுமே சட்டத்தின் பார்ப்பட்டுத்தான் நாம் எதையும் பெற வேண்டும். வெள்ளை அரசிடமிருந்து விடுதலை பெற வேண்டும், ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நம் போராட்டம் நடக்க வேண்டும் என்பது அவருடையது. தீமையை விளைவிக்கக்கூடிய சட்டங்களாக இருந்தால் அந்த சட்டங்களை புறந்தள்ளிவிட்டு அரசை எதிர்த்து போராட வேண்டும் என்பதுதான் காந்தியத்தின் அடித்தளம். எனவே அடிப்படை நோக்கங்களிலேயே வேறுபடுகிறார்கள்.